உண்மையில் பிள்ளையான் போன்றவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் கிழக்கினுடைய ஒரு இருண்ட யுகத்தினுடைய நாயகர்களாக அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்கள். மக்கள் இன்னமும் அச்சத்தோடு நோக்குகின்ற ஒரு சிலராக பிள்ளையான், இனிய பாரதி போன்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கருணா குழுவிலே இருந்து பிள்ளையானுடைய கரம் கையோங்கிய பின்பதாக இடம்பெற்றிருக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்ற இந்த கொலைகள், குறிப்பாக அந்த பகுதிகளிலே நீங்கள் ஊடகவியலாளராக செயல்பட்டிருக்கிறீர்கள் நீண்ட காலமாக. அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களுடைய பிரதிநிதியாக இருந்திருக்கிறீர்கள். இந்த காலப்பகுதியில் வெள்ளைவான்களில் கடத்தப்பட்ட அல்லது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி என்கின்ற விவகாரம் இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போது ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் விவகாரத்தில் இருந்து பிள்ளையான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்துக்குள் உட்செலுத்தப்பட்டிருக்கிறார். இப்படியாக இருந்தால் பிள்ளையானால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அல்லது பிள்ளையானுடைய தரப்பினால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த வெள்ளைவான் கடத்தல்கள், ஊடகவியலாளர்களுடைய படுகொலைகள், இந்த விவகாரங்களுக்கான நீதியை எந்த இடத்திற்கு கொண்டு செல்வது? உண்மையிலே இந்த இப்பொழுது நாங்கள் கேட்பது சர்வதேச நீதிதான் எல்லோரும் கேட்கின்றார்கள். ஏற்கனவே இந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் நாங்கள் அப்பொழுது இருந்தோம். இந்த விடயம் தொடர்ச்சியாக இந்த படுகொலை இடம்பெறுகின்ற போது நாங்கள் இதுக்கான நீதி தேவை என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலும் அல்லது பாராளுமன்றத்தில் அவ்வாறான இடங்களில் பல விடயங்களை நாங்கள் ஒருவரின் படுகொலை இடம்பெற்று அதற்கான நீதி கேட்கின்ற போது இன்னொருவரின் படுகொலை வரும். மிகவும் ஒரு அச்சுறுத்தல் சூழல். எங்களை ஒரு எப்படி வீட்டு காவலில் வைத்து பாராளுமன்றம் சென்றது போன்றுதான் எங்களை கொழும்பிலே ஒரு நாட்டுக்குள் முடக்கி வைத்து ஒரு 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 என்னென்று சொல்வது, பாராளுமன்றத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதிவல விடுதியில் இருந்து பாராளுமன்றத்துக்கு செல்வதும் பாராளுமன்றத்திலே இருந்து மாதிவலைக்கு வருவதும் தான் எங்கள் வேறு கொழும்பு நகர்ப்பகுதியில் கூட எங்களுக்கு செல்ல முடியாத ஒரு ஒரு அச்சுறுத்தல். அவ்வாறான ஒரு பல்வேறுபட்ட அச்சுறுத்தல் அதிலே இருந்து கொண்டிருந்தது. பல்வேறுபட்டவர்கள் வெளியிலே செல்ல முடியாது, பல்வேறுபட்டவர்களை இங்கே வைத்துக்கொண்டு இவ்வாறான விடயங்கள் செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இந்த இவ்வாறான ஒரு பாரதூரமான மிகவும் மோசமான ஒரு மிகச்சத்தரமான செயல்கள் அந்த இதில் இடம்பெற்றது. ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் மாமனிதர் சிவராம் அவர்கள் அங்கே கடத்தப்படுகிறார். கொழும்பு வெள்ளவற்றை என்று நினைக்கின்றேன், அதிலே கடத்தப்பட்டு அவர் திட்டமிட்டு எங்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய நட்புறவு வீதி, அதாவது ஜப்பான் நட்புறவு வீதியாக இருக்கின்ற, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாராளுமன்றத்தில் அடிக்கடி இருந்தால் அதில் இருந்து பாராளுமன்றத்தில் இருந்து ஏறக்குறைய 300 மீட்டருக்குள்ளான அவரின் அந்த உடலத்தை கொண்டு போட்டிருந்தார்கள்.